இந்த பக்கல் ஃபேட் பேட் ரிமூவல் வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப கேட்குறாங்க. இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த ஃபேட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இன் த ஃபேஸ். ஏன்னா வயசாக ஆக ஃபேட் வந்து சுருங்கி போயிரும். அது சுருங்குறதுனாலயும் ஃபேஷியல் போன்ஸும் வந்து அப்சார்ப் ஆக ஆரம்பிச்சுரும். இது 2னாலயும் வந்து சீக்கிரமா தொய்வு வரும். இப்ப நல்லா இருக்கிற ஃபேட் நம்ம எடுத்துட்டா என்ன ஆகும்? இந்த 20 வயசுல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, 30, 40 வயசுலலாம் ஏஜிங் சேஞ்சஸ் சீக்கிரமா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க. இந்த சங்கன் லுக்ங்கிறது இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. இப்படி உள்ள போன மாரி காமிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் விருப்பப்படுறீங்க. அது வந்து இப்ப ட்ரெண்ட். ட்ரெண்ட்ங்கிறத வந்து நம்ம கேர்ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் முன்னாடி வந்து லிப் ஃபில்லர் வந்து ட்ரெண்டா இருந்துச்சு. எல்லாம் பவுட்டி லிப் கேட்டு வந்தாங்க. இப்ப அந்த பவுட்டி லிப் இது ட்ரெண்ட் போயிடுச்சு. இப்ப நேச்சுரல் லுக்கிங்ன்னு வராங்க. அது வந்து ஃபில்லர்ங்கிறது ரிவர்சிபிள் ப்ராசஸ். பட் இந்த ஃபேட் ரிமூவல் ப்ராசஸ் அந்த பக்கல் ஃபேட் பேட் ரிமூவல்ங்கிறது பெர்மனன்ட் ப்ராசஸ், இரிவர்சிபிள் ப்ராசஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல குவாலிஃபைட் பிளாஸ்டிக் சர்ஜனை மீட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஏன் கேக்குறீங்கன்னா, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. பெரோட்டிட் டக்ட்னு சொல்லி சலவரி கிளாண்ட் டக்ட் வருது. ஃபேஷியல் பிரான்ச்சஸ்லாம் இங்க இருக்கு. இதனால வந்து ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் அண்ட் மைல்டு ஏசிமெட்ரி இந்த சைடு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப காமன். அந்த இடத்துல வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால நல்ல ட்ரெயின் பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட போய் இது பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கேளுங்க. இந்த பக்கல் ஃபேட் பேட் ரிமூவல் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு. நல்ல ட்ரெயின்டு குவாலிஃபைட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஃபுல்லா ரிமூவ் பண்ண மாட்டாங்க. தே லீவ் அ லிட்டில் அண்ட் கம் பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபியூச்சர்ல வந்து இந்த ஃபேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து சங்கன் லுக்குக்காக போயிட்டு ஓவர் டூ பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் சர்ஜன் அட்வைஸ் பண்ணா பண்ணுங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும், இங்க ஃபேட் ஃபுல்லா இருந்தா தான் பக்கல் ஃபேட் பேட். அதே பின்னாடி இருக்கிறது ஃபுல்லா இருந்தா பக்கல் ஃபேட் பேட் ரிமூவல் பண்ணக்கூடாது. அங்க மெசிட்டர்னு ஒரு மசில் இருக்கு. அந்த மசிலை ஷ்ரிங்க் பண்றதுக்கு பொட்டாக்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கங்க. பிளாஸ்டிக் சர்ஜன் கன்சல்ட் பண்ணி அவங்க அட்வைஸ் பண்ணா மட்டும் பண்ணுங்க. அன்ட்ரெயின்டு டாக்டர்ஸ்ட்ட போய் இது பண்ணிக்காதீங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப சேஃபா பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. தேவையானவங்களுக்கு மட்டும் தான் பண்ணணும். அளவா எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.